என்ன ராஜா, வெட்ட தாழ தேர்றியா? இதோ பக்கத்துலதான் நிக்கிறேன். ஏறத்தாழ நானும் உன்னுடைய ஹைட் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு அடி குடிஞ்சு நிக்கிறேன். வெற்றதான் தான் 60 மைல் ஸ்பீட்ல ஒரே வீச் சதக் விடுவோம். சோமா வெட்டியோ இடையில அருவா மாட்டிக்கு 2 பேருக்குமே கஷ்டம். பட்டு போடு. அப்பா பேசாம இருக்கேன், பயந்துட்டியா? ஏன் வேர்க்குது? வெட்டுப்பா. கிழவன் ரொம்ப நாளைக்கு குடிச்சு நிக்க முடியாது, இடுப்பு பிடிச்சுக்கோ. வெட்டு. காக்க காக்க கரகவேர் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க. சட்டி கவசம் சொல்றப்பா, போற இடத்துக்கு புண்ணிய கிடைக்கட்டும்னு. வெட்டு போடு. என் கதையை கேளுங்க. அதுக்கப்புறம் என் பக்கம் நியாயம் இருக்கா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க. சொல்லுப்பா. டாக்டர், உங்களை நான் என் தெய்வமா நினைக்கிறேன். தெய்வம் பக்தரை கைவிடாதுப்பா, கொஞ்சம் சோதிக்கும், அவ்வளவுதான். சொல்லு. என் சொந்த ஊரு நீலகிரி. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சகாப்தமே முடிஞ்சு போச்சு. இருட்டான என் வாழ்க்கை நிரந்தரமாவே இருட்டாயிடுச்சு. தம்பி, இப்படி 2-3 நாளா சாப்பிடாம இருந்தா எப்படிப்பா? எழுந்திருச்சு ஒரு வா சாப்பிடலாம். ஓ, தம்பி, உன் தங்கச்சி எழுதின லெட்டர்ப்பா. காயத்ரியா? ஆமாப்பா, சனிக்கிழமை எழுதிருக்கா. ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்லையா? இன்னைக்கு திங்கக்கிழமை வந்து சேர்ந்திருக்கு. என்ன எழுதிருக்கா? படிங்க படிங்க. அண்ணே, இந்த லெட்டரை நீ படிக்கிறப்போ நான் செத்துருப்பேன். போலீஸும் கேச முடிச்சிருக்கும். வறுமைதான் காரணம் நினைச்சிருக்கும். ஆனா காரணம் அது இல்லைன்னு என்ன ஒருத்த மோசம் பண்ணிட்டான். அவனோட நான் கொஞ்ச நாள் தான் நெருங்கி பழகினேன். இப்ப நான் 2 மாசம் கேட்போம். அவன் என்னை ஏமாத்திட்டு ஓடிட்டான். அவன் பேரு விலாசம் எதுவுமே தெரியாது. ஆனா ஊட்டி எக்ஸிபிஷன்ல அவன் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டேன். அதை நம்ம வீட்டு தகர பெட்டியில வச்சிருக்கேன். அவனை விட்டுடாத அண்ணே. தம்பி, இவனை நீ சும்மா விடக்கூடாதுப்பா. ஆயா, என் தங்கச்சி என்னைக்கு செத்தா? சனிக்கிழமை. சனி போனம் தனி போகாதுன்னு சொல்லுவாங்க. இவனை நான் பழி வாங்காம விட மாட்டேன். நீ அவனை பழி வாங்கினேன்னு சொல்ற வரைக்கும் இந்த கிழவி மண்டைய போட மாட்டான்.